ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ரீஜன் வந்து 17,052. ஓகேங்களா, இந்த ரீஜன்லேருந்து கேப் டவுன் ஆகி நான் இதை வந்து சேனல்னு சொல்லியிருந்தேன். இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகி நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஜோன் ரெண்டும் 16,966, அதே சேம் டைமு 16,943 இந்த ரீஜன். ஓகேங்களா, இது பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துலேருந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்த இடத்துலேருந்து ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும், அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு கால் ஆப்ஷன், இந்த க்ரீன் லைனுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு டார்கெட்டாக வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணீங்க, இந்த வீடியோவை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அது. பேங்க் நிஃப்டிலையும் நீங்கள் வந்து நான் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். நம்ம வரைஞ்சி இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்துகிட்டு எகெயின் கரெக்டாக திரும்பிடுச்சா, ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரைஞ்சி அந்த கிராஸ் லைனு எக்ஸாக்டாக அந்த லைனை தொட்டுட்டு திருப்பி ஃபர்தராக கீழே இறங்கிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் எந்த இடத்துல கிடச்சிருக்குன்னா, இந்த க்ரீன் கேண்டலுக்கு இதுக்கு மேலே உள்ளதை நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்து இதை டார்கெட்டாக வச்சுருக்கணும். அடுத்து இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சா, ஸோ இதுக்கு அடுத்து இந்த கேண்டில்லேருந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி இந்த ரீஜன் வரைக்கும் தான் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு 100 பாயிண்ட்ஸு. ஒன்ஸ் இதுவும் பிரேக் அவுட் ஆகிடுச்சா, இப்போ இந்த கேண்டிலில் நீங்கள் ட்ரை பண்ணணும் புட் ஆப்ஷனு 39,049லேருந்து கீழே நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் என்ன கொடுத்துருக்கோம், 38,925. இந்த ரீஜன் வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணால் கரெக்டாக வந்து முடிஞ்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சா, நீங்கள் இந்த ரீஜன் 39,133லேருந்து அடுத்து இந்த ரீஜன் மேலே போகிறது இருப்பாங்க 39,258. இந்த ரீஜன் வரைக்கும் தான் டார்கெட்டாக வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு கால் ஆப்ஷனை வாங்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நிஃப்டியில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நான் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டிலில் நிஃப்டி ஒரு சேனலில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வீக்லி அனாலிசிஸ் வீடியோலையும் அதான் சொல்லியிருக்கேன், நேற்று டெய்லி அனாலிசிஸ் வீடியோலையும் அதான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து நல்லா ஜூம் இன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ரீஜன் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஆக்சுவலாக எந்த இடம் நான் சொல்ல வரேன்னா, இந்த ரீஜன் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கிற 3 கேண்டிலையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் பட்டு இந்த ரீஜன் வந்ததுக்கப்புறம் அப் ஆகிருக்கு, அதே சேம் டைம் இந்த ரீஜனில் பட்டு அதுக்கப்புறம் அப் ஆகிருக்கு, இந்த ரீஜன் பட்டு அப் ஆகிருக்கு, இங்கே பட்டு அப் ஆகிருக்கு. ஸோ அந்த லோ ரீச் ஆகிறப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பையர்ஸ் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிறாங்க. அப்போ அந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக சீக்கிரமாகவே கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைனா அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எதை பேஸ் பண்ணினா, இந்த சேனல் இருக்குல்ல, இந்த சேனலை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுன்னா இது ஃபர்தராக இங்கேருந்து இந்த அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடம் பாருங்கள், ஸ்ட்ராங் கன்சால்டேஷனு, எல்லாமே டோஜி டைப் ஆஃப் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது. குளோபல் மார்க்கெட்டோட நியூஸை பேஸ் பண்ணி தான், ஓப்பன் க்ளோஸை வச்சு தான் மார்க்கெட்டு அடுத்த ட்ரெண்டை டிசைட் பண்ணி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்தராக கீழே இறங்கினா, இப்போ நம்ம கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட் ஜோன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 16,750. இதுக்கு கீழே இறங்கினா அதுக்கு அடுத்து 16,500 ரேஞ்சை வந்து ஈஸியாக ரீச் ஆகும்னு சொல்லியிருக்கோம். பட் டெய்லி பேசிஸில் ஒரே நாளில் இவ்வளோ தூரம்லாம் இறங்காதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ டெய்லி பேசிஸில் எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், வீக்லி கேண்டில் வைக்கிறேன். ஓகேங்களா, வீக்லி கேண்டில் வச்சுட்டு அடுத்த சப்போர்ட்டாக இருந்தால் எந்த இடம் இருக்கும் அப்படிங்கிறத மார்க் பண்ண போகிறேன் நான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அடுத்து நிஃப்டியில் சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா, நான் எந்த இடத்த மார்க் பண்ணுறேன்னா, இப்போ 16,750 இந்த ரீஜன் நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்து சப்போர்ட் இருக்கிற இடம் பாருங்கள், அப்படியே கீழே வாங்க, இந்த ரீஜன் பாருங்கள் 16,600. இதை எப்படி நான் சொல்கிறேன், 16,600 ரீஜன்னா நான் அதை மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கேண்டிலோட நியர் க்ளோஸு, இந்த ரெட் கேண்டிலோட ஹை, க்ரீன் கேண்டிலோட க்ளோஸு, அதே மாதிரி இந்த கேண்டிலோட க்ளோஸு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ 16,750 ரேஞ்சுக்கு கீழே வருதுன்னா அடுத்து நமக்கு எங்கே சப்போர்ட் இருக்குன்னா, நான் அதை வந்து ப்ரைஸ் லேபிளில் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். 16,600 ரேஞ்சு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபர்தராக இதை வந்து இப்போ டே கேண்டிலில் போகலாம். அடுத்தடுத்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம்.
ஓகே, டே கேண்டில் இப்போ சப்போர்ட் ரீஜனில் இருக்குங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம். இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் என்றைக்கு பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ கீழே ஃபர்தராக இறங்க ஆரம்பிச்சிடும். இறங்கி இப்படி வந்து இப்படி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இது இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சப்போஸ் இது வந்து இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த ரீஜன் அழகாக வந்து நிஃப்டி அப் ட்ரெண்டில் அடுத்த சேனலோட ரெசிஸ்டன்ஸை தொடர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். 1 ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்குன்னு. ஓகேங்களா, இன்றைக்கி பாருங்கள், இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ திரும்பி இந்த இடம் வந்து ரீடெஸ்ட் லெவலாக தான் இருக்கும். அதாவது 17,050 ரீஜன் வந்து ஒரு ரீடெஸ்ட் லெவலில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் டேவோட, அதாவது இன்னொரு டேவோட ஹை லோவை நான் ஆல்ரெடி வைலட் கலரில் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த ரீஜன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கும். எப்படின்னா இந்த சேனலுக்கு. ஓகேங்களா, அதே நேரத்தில் இங்கேருந்து வர ட்ரெண்ட் லைன் பாருங்கள், அதுவும் இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக்லி லோ வந்து சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக இப்படி அப் ட்ரெண்டில் மூவ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நமக்கு இந்த ரீஜன் தான் ஃப்ரெண்ட்ஸ், 17,190. ஓகேங்களா, அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா இந்த இடத்துல உள்ள ஹையை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ வந்து டே கேண்டில் 1 ஹவர் கேண்டிலில் வந்து இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருந்தது. பட் இது பிரேக் அவுட் ஆகலை, வேலிடிட்டி கொடுக்கல. ஸோ இப்போ வந்து அந்த பேட்டர்ன் இன்வேலிட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பார்க்குறப்ப இப்படி பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டபுள் பாட்டமோட ஒரு இது நெக்கு, அடுத்த பாட்டம் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நான் வேணால் ஒரு லைனில் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த இடம் வந்து நெக்கு. ஓகேங்களா, அடுத்த டபுள் பாட்டம் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதா? ஸோ இப்போ இதை டபுள் பாட்டமாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் இது வந்து ஃபர்தராக மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த நெக் லைன் வந்து ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும், 17,150. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிடுறேன். 15 மினிட்ஸ் கேண்டிலில் என்ன மாதிரி ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ரெட் லைனை நான் எடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டபுள் பாட்டம்காக நான் வரைஞ்ச லைனு. ஓகேங்களா, 15 மினிட்ஸில் பார்க்குறப்ப நமக்கு வந்து இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரீஜன் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இது. ஓகேங்களா, ஸோ இப்போ நாளைக்கு நெக் லைன்னு சொல்கிறேன்ல, அந்த ரீஜனை நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவர் கேண்டிலில் நான் அந்த ரீஜன் உங்களுக்கு சொன்னேன் கரெக்டாக. இந்த இடம் 17,132ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நான் வந்து ப்ரைஸ் லெவலும் உங்களுக்கு போட்டுறேன். ஓகேவா, ஓகேங்களா, இந்த ரீஜன் வந்து நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை எதை பேஸ் பண்ணி நான் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கிராஸ் லைன் வருதுல்ல, அதுவும் அந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எதுவாக இருக்குன்னா இந்த ரீஜன் 17,200. இதை எப்படி நான் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம். ஓகேங்களா, இந்த லைனை பேஸ் பண்ணி 17,200 ரீஜன் சொல்கிறேன். அதையும் நான் வந்து ப்ரைஸ் லெவல் போட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த ரீஜன் வந்து நமக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கலாம். ஒன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் நாளைக்கு இந்த ரீஜன்லேருந்து இங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, இந்த வீக்லி லோ தான் வந்து சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னையோட டே லோ இதுதான் சப்போர்ட்டு. இந்த 2 ரீஜன் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்த சப்போர்ட் இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், 17,750 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே நல்லா ஃபர்தராக இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் லேபிள் போட்டு வச்சிடுறேன். ரீஜனை நிறைய நண்பர்கள் வந்து லெவல் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரீஜன், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அடுத்த சப்போர்ட் வந்து இந்த ரீஜன், அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு இதுவும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ரீஜன் தான் வந்து அடுத்த சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகி டபுள் டாப் பிரேக் அவுட் கொடுத்து இப்போ வந்து ரீடெஸ்ட் லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஏரியாவை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். நிஃப்டியில் நடந்த மாதிரியே எக்ஸாக்டாக நம்ம எங்கே சப்போர்ட் கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி மேலே தான் ஏறி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஃபார்ம் ஆகிருக்க கேண்டில் இது டோஜி கேண்டில். கீழே லோ வந்துட்டு திருப்பி ஏறி இருக்குது, அதாவது இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இங்கேயும் லோ வந்துட்டு திருப்பி மேலே போய் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கேயும் லோ வந்து மேலே போய் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இன்னையோட டே லோவை ஹை லோ மார்க் பண்ணுறதுக்கு லோ ஆல்ரெடி எக்ஸாக்டாக அதே ரீஜனில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஹையாக மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரீவியஸ் டேவோட ஹைங்கிறது இன்றைய டேவோட ஹையும் லோவையும் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை 1 hour கேண்டிலில் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு சேனல்லேருந்து எதுனா இந்த ரீஜன் ஒரு சேனலு, இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இதுக்குள்ளார ஒரு சேனல் ஃபார்ம் ஆச்சு, கரெக்டுங்களா? இந்த சேனல் பாருங்கள், அப்பு டவுனு அப்பு டவுன் அப்பு பிரேக் அவுட் ஆச்சு, ரீடெஸ்ட் ஆகி திரும்பி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ரீடெஸ்ட் ஆகி இப்போ திரும்பலை. இப்போ இந்த சேனலுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கா. ஸோ இது ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா அடுத்து சேனலோட ஹையை தொடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டியில். அதே மாதிரி இங்கே வரைஞ்சிருக்கோம்ல இந்த கிராஸ் ரெசிஸ்டன்ஸ், அந்த லைனுக்கும் மேலேயும் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது நம்ம 15 minutesல பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ பாருங்கள், 15 minutes கேண்டில் வச்சுருக்கேன் நான். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வச்சு பார்க்குறப்ப நாளைக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிற ரீஜனு இங்கேருந்து மேலே இன்னைய டேவோட ஹை இருக்குல்ல, இந்த ரீஜன் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. 39 ஆக்சுவலாக வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறக்கு வந்து வயலட் கலரில் மார்க் பண்ணது தான் இப்போ நவுத்தி இங்கே வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கேருந்து சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருந்தது, சேனல் இங்கே பிரேக் அவுட் ஆச்சு, இந்த இடம் சப்போர்ட்டாக கரெக்டாக ஆக்ட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி திரும்பி இருந்துச்சுன்னா இந்த சேனல் வேல்டாக இருந்திருக்கும். இப்போ இது வந்து ரீடெஸ்ட் ஆகாமல் அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ இப்போ பாருங்கள், நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ரீஜன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 39,426. இதை பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு அடுத்து 39,529 அடுத்த ரீஜன் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 ரீஜனும் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, நான் சொன்னால இந்த சேனலோட ஹை இந்த ரீஜன் தான் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒன்ஸு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா எகெயின் இதை வந்து இந்த சேனலோட ரீடெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இந்த இடத்துட்ட இருந்து இது ஃபர்தராக கீழே இது சப்போர்ட்டு, அடுத்த சப்போர்ட் இதுக்கு அடுத்த சப்போர்ட்டு, இந்த ரீஜனை சப்போர்ட்டாக எடுத்து மோக சான்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் லேபிள் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த ஜோனு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் லைனு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற வைலட் லைன் டாட்டர் லைனு, அடுத்து இங்கே போனால் சேனலோட ஹை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் சப்போர்ட்டு, அடுத்த சப்போர்ட் இது, அதுக்கு அடுத்த சப்போர்ட் இது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஜனுக்குள்ளே தான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான என்ட்ரி கரெக்டான எக்ஸிட் இன்றைக்கி கிடைச்ச மாதிரிலாம் சான்ஸ் கிடச்சுன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான என்ட்ரி எக்ஸிட்டுக்கும் காத்திருந்து அந்த டைமில் கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பேட்டர்ன்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா?